ஹலோ காய்ஸ், விஜய் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 121 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரியும், கிட்டத்தட்ட ஓய்வு பெற்ற தாம்பரம் கமிஷனர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41% வாக்குகள் தாவேகா பெறும் அப்படிங்கிற மாதிரியும் அவரோட கருத்து கணிப்பை சொல்லியிருக்காரு. இளையராஜா வந்து பிஜேபியோட ஒரு எம்பி. பட் ஆனால் வந்து ஒரு 1988 வெளிவந்த படத்தில் இவரை ஒரு மேற்கோள் காட்டி ஒரு வீடியோ வந்து யூடியூப் சேனலில் போட்டிருக்காரு. அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு அடுத்தடுத்த வீடியோ போகிற ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கமாக வந்து இளையராஜாவுடைய பாட்டை வந்து மற்ற வேறு ஏதாவது படத்தில் ஒரு ஏதாவது ஒரு சீனில் வந்து வச்சுட்டாலே அவர் என்ன செய்வார், ஒரு கோர்ட்டில் கேஸ் போட்டுவார். இது என்னுடைய பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சில கமிஷன்ஸ் மாதிரி வாங்குவார். ஓகேவா, அது அவருடைய பாணி. பட் ஆனால் வந்து இப்போ இளையராஜா பற்றி சொல்லணும் அப்படின்னாலே கிட்டத்தட்ட 90s இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவருடைய பாடல்கள் எல்லாமே அருமையாக இருக்கும். ஓகேவா, இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இளையராஜா வந்து இப்போ ஒரு பாடல் பாடியிருக்காரு. இது முன்னாடி பாடிருந்தா ஓகே. பட் ஆனால் இப்போ ஒரு பாடல் பாடி, பாடலுங்கிறது மேற்கோள் காட்டி அந்த தம்ப்நெயில வந்து விஜயோட ஃபோட்டோ வச்சுருக்காரு. இது சின்ன தம்பி ஒன்றை நம்பி இந்த நாடு காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஏசி இயக்கம் எங்கள் அப்பா இயக்குன படத்தில் இது எங்கள் நீதி படம் 1988 வந்த படத்தை வச்சு போட்டிருக்காரு. ஓகே, இது என்ன பாட்டை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லுவீங்க. பட் ஆனால் இந்த படத்தில் நிழல்கள் ரவி, ராம்கி, ராதிகா, விஜய் அவர்கள் நடிச்சிருந்தாரு. விஜய் அவர்களா குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காரு. சரி, ஓகே, இது எங்கள் நீதி படம் 1988 அவருடைய பாடல்கள் அதை வந்து அவர் வந்து போட்டிருக்காரு. நீங்கள் நினைச்சாலுமே அந்த தம்ப்நெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயோட ராதிகா இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் வந்து அந்த குழந்தை நட்சத்திரம் போட்டிருக்காரு. இது ஓகே போட்டிருந்தாலுமே சின்ன தம்பி ஒன்றை நம்பி இந்த நாடு காத்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு அப்டேட் கொடுத்தனால சூசகமாக வந்து பாஜக ப்ளஸ் தாவேகா கூட்டணி அமைச்சு ஆட்சி பெறும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பேசிட்டு வராங்க. பட் ஆனால் வந்து இந்த எலெக்ஷனில் எது வேணாலும் நடக்கலாங்க. இந்தியா டுடே மட்டும்தான் தாவேகா ஆதரவு சொல்லியிருந்தாலுமே மற்ற எல்லாத்துலேயுமே ஒரு சில 15 20 தொகுதி ஆவரேஜாக போட்டிருக்காங்க. கண்டிப்பாக பெரும்பான்மை கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த தேர்தல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, இளையராஜா ஒரு பக்கம், இதுக்கப்புறம் நிறைய பேர் ஒருத்தவங்க ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். தாம்பரத்துடைய முன்னாள் கமிஷனர் ரவி என்ன சொல்லியிருக்காரு, மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும் அவர் யாருன்னு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட நான் 234 தொகுதிகளில் 2340 போலீஸ்கார் உதவியோட நான் வந்து ஒரு கருத்து கணிப்பு எடுத்தோம். கிட்டத்தட்ட 2,34,000 பேர், ஒரு தொகுதிக்கு 1000 பேர் கிட்டத்தட்ட சம்திங் அந்த மாதிரி சொல்லி 2,34,000 பேர் கேட்டதுக்கு தாவேகாவுக்கு தான் ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இது 41% வாக்குகளும் பெறுவாங்க தாவேகா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒருத்தர் சொன்னார். இதுக்கு எல்லாருமே மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்க, படித்தவங்களா இருந்தாலும் படிக்காத இருந்தாலும் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தா அது தற்குறி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு பொசிஷன்ஸில் இருந்து முன்னாள் கமிஷனர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படிங்கும்போது இதையும் அந்த பாணில் தான் பேசுவாங்க எல்லாருமே. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது ஏன் நீங்கள் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான். ஓகேவா, காலங்காலமாக அதிமுக திமுகவுக்கு போட்டோம், பட் ஆனால் இந்த முறை கொஞ்சம் மாற்றம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எங்களுடைய குழந்தைகள் வந்து அம்மா 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 விஜய்க்கு ஓட்டு போடுமா, அப்பா அப்பா விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள்லாம் வற்புறுத்தினா சொல்லியும் சொல்கிறாங்க. என்ன ப்ரோ, குழந்தை கேட்டால் எல்லாத்தையும் நம்ம ஐஸ்கிரீம் கேட்டால் வாங்கி தர போகிறோம், ஓட்டு கூடையா நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னா இது மேக்ஸிமம் வந்து குழந்தைக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய மைண்ட்ல இருக்கும், மேபி சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம், நான் தாவேகாவுக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு கூட சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். இதனுடைய ரிசல்ட்டு கண்டிப்பாக நமக்கு மே 4 கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஒரு கணிசமான வாக்கை கண்டிப்பாக விஜய் பெறுவார் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது. விஜயை பார்த்து இப்போ நிறைய பேர் வந்து தற்கூரின்னு என்ன சொல்கிறாங்க, விஜய் மட்டும் இல்லாமல் விஜயோட சேர்ந்தவங்க எல்லாரும் தற்கூரி சொல்கிறாங்க. அப்போது தற்கூரின்னு சொல்கிறவங்க அறிவாருங்களா, யார் சொல்கிறா, டி ராஜேந்திரன் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இப்போ நேரம் நல்லா இருந்தது, அதிர்ஷ்டமும் கூட இருந்ததுன்னா கொடுக்கறது கூறிய பிச்சுட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கொடுக்கும். இப்போது படித்தவங்க நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா தாவேகா தான். இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கட்சியும் தாவேகா தான் அப்படின்னு சொல்லிட்டு டி ராஜேந்திரன் ஆதரவாக வந்து பேசி வச்சிருக்காரு. ஒரு பக்கம் இந்த மாதிரி தாவேகா தற்கூரிகள் அப்படின்னு சொல்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் யோசிச்சாலுமே இப்போ நாகையிலையும் நாகூர்லேயும் அவர் வந்து போகிறதா இருந்தது. வேளாங்கண்ணியில் ஒரு ஆசீர்வாதம் மேபி வந்து சாமி கும்பிட்றதுக்கு போகிறதா இருந்தது. பட் ஆனால் இவர் போகிறதுன்னு தெரிஞ்சதே நிறைய பேர் கட்சி கொடியை தூக்கிட்டு வந்து தாவேகா அந்த ஆலயத்தில் முண்டி கத்துருந்து நம்ம நிறைய வீடியோ பார்த்துருந்தோம். பட் ஆனால் வந்து இது பண்ணுறது ஒரு சில பேர் தளபதி விஜய் அப்படின்னு தாவேகா அப்படின்னாலே ஓகே, எந்தெந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும். அவங்க சொல்கிறதுக்கும் இந்த செயலும் கண்டிப்பாக ஒரு ஒத்து போகிற மாதிரி ஒரு சில விஷயத்தில் தெரியுது. இது மற்றவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல.
இப்போ நீங்கள் ஒரு இடத்துல படிக்க போகிறீங்க அப்படின்னா படிப்பீங்க. ஓகே, அதர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து அதுக்கு டைம் இருக்கும், ப்ளே பண்ணுறதுக்கு, ஃபுட்ஸுக்கு, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு, விளையாடுறதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்கும். பட் ஆனால் வந்து எல்லா நேரத்துலையும் அந்த ஆர்வ கோளாறு அப்படிங்கிறது தான் இதற்கான ஒரு ரீசன். தற்கொலைன்னு சொல்கிறதுக்கான ஒரு ரீசன் தான். அந்த ஆலயத்துக்கு முன்னாடி தாவேக்கான்னு நிறைய பேர் கத்துறாங்க. அதை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நயினார் நாகேந்திரன் எப்பயுமே ஒரு கட்சி ஆதரவு வந்தால் பார்த்தீங்களா, மக்களுடைய தீர்ப்பு எப்படி, கருத்து கணிப்பு முன்னாடி எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆதரவாக இருந்தால் அந்த மாதிரி பேசுவாங்க. மேபி வந்து கருத்து கணிப்பு பாதகமாக இருந்ததுன்னா இது வந்து கருத்துலாம் சும்மாங்க, எங்களுடைய இது கட்சி வந்து 200 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறும்னு சொல்கிறது அது ரியாலிட்டி, இயல்பு தான். பட் ஆனால் இந்த முறை என்ன சொல்லிருக்காரு நயினார் நாகேந்திரன், அதுக்கு தகுந்த மாதிரி பாதகமாக வந்தனால இங்கே கருத்து கணிப்பு மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க, இது கருத்து திணிப்பாக கூட இருக்கலாம், தாவேக்கா ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்காது அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சேர்த்து தோத்து போடுவாரு, எங்களுடைய கூட்டணி மகா வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் வந்து சொல்லியிருக்காரு. செங்கோட்டையன் நயினார் நாகேந்திரன் இந்த மாதிரி சொல்லிட்டாரியா. அதுக்கப்புறம் செங்கோட்டையன் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, நயினார் நாகேந்திரோட கட்சி மேபி இந்த இடத்துல இந்த தேர்தலில் ஏதாவது நிற்குமா, இல்லை அவருடைய பதவியாவது இருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த தேர்தலில் ஒரு இந்திய வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைய போகுது தாவேக்கா, அமைச்சர்கள் பட்டியல் கூட நாங்கள் தயாரித்து வச்சிருக்கதா வந்து ஒரு சில நியூஸ் நம்ம கேட்டோம். பட் ஆனால் அதை பற்றி நாம் இப்போ எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவருடைய இதை வந்து சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட எங்கே கேட்டாலுமே தாவேக்காவுக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க, விசில் சத்தம் எங்கேயும் கேட்குது, எங்களுடைய கட்சி மிகப்பெரிய அளவில் ஒரு வரலாற்று வெற்றி பெறும்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் நயினார் நாகேந்திரனுக்கு வந்து பதிலடி கொடுத்துருக்காரு. ஸ்டாலின் இவ்வளோ வருஷம் கட்சியை வச்சு எல்லாத்தையுமே பார்த்துருப்பாரு, பழந்துன்னு கொட்டை போட்டவர் மேக்சிமம், அதனால் வந்து அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, தேர்தலில் கழக தோழர்கள் நிறைய உழைச்சிருக்காங்க, அந்த பலனை நம்ம 4ஆம் தேதி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை உடைய ஒரே கட்சினா நம்ம திமுக மட்டும்தான், ஒரு துளி அளவு கூட மாற்றமின்றி நம்ம பெரிய அளவில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் ஒரே ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, மற்றது எல்லாமே வந்து அவங்களுக்கு எதிராக இருக்குது. ஒரு துளி கூட மாற்றம் இருக்காமல் திமுக ஒரு அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும்னு சொல்லியிருக்காரு. இதனுடைய வாக்கு எண்ணும் போது நமக்கு இதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு வைகோ வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு. ஏன்னா இப்போ எலெக்ஷன் ஒரு பீக்கில் போயிட்டுருக்கு, ஒருத்தவங்களை பேசும்போது அந்த கருத்து கணிப்பு வேறு எக்ஸ்பெக்ட் போர்டு ரிசல்ட் வர வந்துச்சா, அதனால் எல்லாருமே அவங்களுடைய அந்த இதை வந்து வெளிக்கொண்டு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி நான் பின்னாடி நிறைய வீடியோ வேணால் போடுறேன். நம்ம செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, திமுக கூட்டணி வந்து 200 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறும்னு சொல்லி ஒரே போட்டார். கடம்பூர் ராஜு அதிமுக கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறும்னு அவர் ஒரு போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட இவங்க 2 பேரும் சொன்னது நடந்தது அப்படின்னா தாவேக்காவுக்கு ஓட்டு வங்கி ரொம்ப கம்மியாக இருக்கும். மேபி இவங்க 2 பேரும் சொல்கிறதுக்கான சான்சஸ் மேபி வெற்றி பெறுமா அப்படிங்கிறது நமக்கு ரிசல்ட் அன்னைக்கு தெரிய வரும். ஓகேவா? இவ்வளோவுக்கு நம்ம பார்த்தோம். இதில் தாவேக்காவாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், இந்த 4 கட்சி 4 விதமாக இருக்காங்க. இதில் தாவேக்கா நாம் தமிழர் கட்சி ஒரு 25-20% ஓட்டை பிரிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 பேருக்கும், திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி, அந்த மெஜாரிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போது மெஜாரிட்டி அப்படிங்கிறது ஐ திங்க் வந்து ஹங் அசம்பிளி மேபி சான்ஸ் இருக்கும், அதாவது தொங்கு சட்டசபைக்கு பெரிய வாய்ப்பு இருக்கும். நான் மே 4க்கு ரொம்ப ஒரு அமேசிங்காக இருக்கேன். அமேசிங் சொல்கிறத விட ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.